வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சி விடும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு, கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு மாசி மாத பலன்கள். பொதுவாக இந்த மேஷ ராசிக்கு இப்போ 7.5 மைண்ட் செட்டப்புக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம். நம்மளுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த சனி பகவானுடைய தொடர்பு, முக்கால்வாசியில் 100% சனி பகவானுடைய தொடர்பு இருக்கும். எனக்கு 7.5 சனி, எனக்கு அஷ்டம சனி, எனக்கு அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, அந்த கான்செப்டுக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம். பொதுவாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா சனி பகவானுடைய
தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. அதை புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்கு இந்த மாசி மாதம் மிக அற்புதமான ஒரு பலன்களை தந்துவிடும். லாபகரமான மாதமாகத்தான் இருக்கும். உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கணும். உத்தியோகத்தில் உங்களுடைய கவன சிதறல் வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல வாய் நிதானம் மிக அவசியமாக இருக்கும். அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கடன் கொடுக்கும் போது 1க்கு 1000 முறை யோசிக்கணும். இவர் நமக்கு கொடுக்க முடியுமா, கொடுத்துட்டு அவப்பெயர் ஆகிடுமா, மன சங்கடம் வருமானு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் கொடுத்துட்ட மன சங்கடங்கள் நிச்சயமாக வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணம் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது. காதல் திருமணத்திற்கு கைகூடிய மாதம் தான். ஆனால் பெற்றோனுடைய அனுமதியை ரொம்ப வாங்கிக்கிறது நல்லது. காதல் திருமணங்களில் கவனமாகவும் இருக்கணும். ஒருவரை பற்றி முழு புரிதல் இருக்கணும். அவருடைய குணநலன்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிறது நல்லது. பெண்கள் பார்த்திங்கன்னா ஊடக சம்பந்தப்பட்டதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். அரசியல் பிரமுகர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இருக்கும். தன்னுடைய அதே போல் அவர்கள் வாக்கு கொடுக்கும் போது நிதானமாக இருக்கிறது நல்லது. அரசியல் பிரமுகர்களுக்கு மிக அற்புதமானது. பேரு புகழும் வரக்கூடியது, அதுலேயும் கவனமாக இருக்கக்கூடியது. எந்த அளவுக்கு பேர் புகழ் வருதோ அந்த அளவுக்கு மதிப்பும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். பொதுவாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு, முதுகுத்தண்டு, முட்டி, பாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தருவதற்கு வாய்ப்புகள் வரும். அதனால் இப்பயே ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட, தேவையில்லாத விஷயங்களில் இருக்க வேண்டாம். உணவில் ஆரோக்கியத்தை செலுத்துங்க. மருத்துவம் பார்க்குறவங்க மருத்துவத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு, முதுகுத்தண்டு, முட்டி, பாத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. நிறைய பேருக்கு இந்த ஒரு 3 மாதமாகவே இதில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு, கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. ஒருவர் சொல்கிறாருன்றனால இந்த மருந்து எடுத்துக்கோ, அந்த மருந்துன்றது வேண்டாம். மருத்துவரை போய் பாருங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் கவனமுடன் நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது நல்லது. மன சிதறல்கள் வரும். அதனால் தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் விட்டுட்டு, தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதை விட்டுட்டு உங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செஞ்சீங்கன்னா அற்புதமான மாதமாக இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான மாதமாக இருக்கும். அப்போ மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். கருத்தரிக்க பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிறவங்க கருத்தரிக்கக்கூடிய மாதத்திற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும். இவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுவது மிக நல்லது. அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானின் ஆதிக்கம் மிக்க நட்சத்திரம் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் தான். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மிக அற்புதமான பலனை தந்துவிடும். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷத்திலையும் வரும், ரிஷபத்திற்கும் வரும். நாங்கள் நட்சத்திர பலன்கள் தான் இருக்கணும். பொதுவாக இது பொது பலன்கள் தான். இந்த நட்சத்திர உடையவர்களுக்கு பொதுவான பலன்கள் தான். மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மாதம் மாசி மாதத்தில் உண்டு. குடும்பத்தில் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கும் குழந்தை பிறப்பு, அதாவது சுப வம்ச விருத்திக்குரிய அஸ்திவாரமும் போடக்கூடிய மாதமாக இருக்கும்.
இது வரைக்கும் இவங்களுக்கு மண் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு உடைய திசையும் வடக்கும் மிக சிறப்பாக இருக்கும். பொண்ணு வருது அப்படின்னாலும் சரி, கணவன் வழியெல்லாம் எந்த பக்கம் இருந்த மாப்பிள்ளை அமைவார்னாலும் வடக்கு தென்கிழக்கு திசையை நோக்கி தான் வரும். அதே போல் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில், நீரிடம் சம்பந்தப்பட்டது, நிலம் சம்பந்தப்பட்டது, அட்லீஸ்ட் ஒரு வாய்க்காவது ஓடும். கோயில் நிச்சயமாக இருக்கும், பக்கத்தில் தான் சொல்கிறோம், புரியுதுங்களா? அதே போல் கார்னர் பிளாட் அமைவதற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பலம் தரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து நீங்கும், மனக்குழப்பம் அதிகமாக இருந்து நீங்கக்கூடியது, தெளிவடைவாங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் மிக கவனத்துடன் கையாண்டாலே போதும். நிதானமும் வேணும், கவனமும் வேண்டும். ரொம்ப அவங்க உழைச்சாங்கன்னா அதுக்கேற்ற பலன் உண்டு. சுபகாரிய விஷயத்துக்கெல்லாம் அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பதவி பணி உயர்வு உண்டு. அதே போல் மருத்துவமும் இவர்களுக்கு சிலர் பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்ப்பாங்க, ஏதாச்சும் ஒரு நோய் தீர்க்க முடியாத நோயாக இருந்தால் இந்த மாதம் அவர்களுக்கு மருத்துவத்திற்குரிய பலனை தந்துவிடும், குணமாயிடும் நோய், கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான இந்த மாசி மாதம் பலன்கள் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.